ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்டிஜி கேமிங். இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக கிரிக்கெட் லீக் கேம் எழுதிருந்தோம். அந்த கேம் எப்படி ஆடுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ மும்பை வந்தாச்சு. அதில் யாருப்பா வர போகிறா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 200 இது பண்ணியாச்சு. மேட்ச்சில் விகாஸ் நம்ம டீம் வந்திருக்காரு. நம்ம தான் பேட் ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த ஓவர். 6 ஒயிட் லைனில் போடுறாருப்பா அவரே. 6 சூப்பர் விகாஸ். இந்த கேம் என்ன ப்ளே ஸ்டோரில் போய் கிரிக்கெட் லீக் நடிக்க வரும். செகண்ட் பால் ஆஃப் த ஓவர். பரவாயில்ல, 4 உள்ள 3 ரன்ஸ் மட்டுமே. தேர்ட் பால் ஆஃப் த ஓவர். 9 ரன் அடிச்சிருக்கோம் 2 பாலுக்கு. இந்த பால் என்ன செய்ய போகிறோன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 6 போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பரவாயில்ல, இது 2 ரன் வருமா 3 ரன்னா? ஓகே, 2 ரன்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக 11 ரன் அடிச்சிருக்கோம். இன்னும் 3 பால் இருக்குது நம்மள்கிட்ட. எப்படியாவது ஒரு 28 ஸ்கோர் பண்ணோம். ஒயிட் யாக்கராக வைக்கிறாருப்பா. பரவாயில்ல, 6 அடிச்சிருக்காரு. 17. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் 2 பால் இருக்குது. எப்படியாவது 27 கிட்டே கொண்டு வரணும். 10 ரன் வந்தால் போதும் இந்த ஓவரில். இந்த பாலு 4 6 3 ரன்ஸா இல்லை பவுண்ட்ரி? சிறப்பான ஷாட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். லெக் ஸ்பின்னர் வந்திருக்காரு. இவர் கையில் யார் கையில் மேட்ச்னு தெரில. ஜெயிச்சா போதும். ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்க. வந்துட்டார் போடுறதுக்கு. 6 அற்புதமான ஷாட். இப்போ 27 அடிச்சாச்சு சொன்ன மாதிரியே. டார்கெட் 28. பவுலிங் வந்திருக்காரு. நம்ம தான் பவுலர். பாஸ்கர் வர்றாரு மொதல் பால் வீச. யாக்கர் வைக்கிறாரு. அவுட் ஆவாரா மாட்டாரா? அவுட் ஆனால் நமக்கு போதும்ப்பா, ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், க்ளீன் போல்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பாஸ்கருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.